السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قل لئن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, ரமலான் மாதம் நல்ல முறையில் கடந்துவிட்டது. ரமலான் மாதத்திலே நமக்கு கிடைத்த நல்ல நசீபுகளில் ஒன்று குர்ஆனை மனனமாக ஒருவர் ஓத அதை முழுமையாக கேட்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல நம்மில் பலரும் குர்ஆனை வழக்கத்திற்கு அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போது ஷவ்வால் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ரமலான் முடிந்த உடனேயே 6 நோன்பு கழிந்தவுடன் உலகம் எங்கிலும் இருக்கிற முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களில் மதரசாக்கள் தொடங்கப்படுகிற காலம். நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் மதரசாவிலே சேர்த்து அவர்களை ஓத வைப்பதற்கு நாம் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு தருணம். இந்த சந்தர்ப்பத்தில் நாமும் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் குர்ஆனை நல்ல முறையிலே ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையில சில செய்திகளை இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அருள் பொக்கிஷம் குர்ஆன் என்கிற பொக்கிஷம். அதை அந்த வார்த்தையில் நாம் சொல்லுகிற போது சில நேரத்தில் வெறும் பெருமைக்காக சொல்வது போல தெரியலாம். ஆனால் குர்ஆனோடு யார் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, குர்ஆனை யார் ஆய்ந்தறிந்து பார்த்தவர்களாக இருக்கிறார்களோ, குர்ஆனில் யார் சிந்தனையை செலுத்தியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தண்ணீரை தந்ததை விட பெரிய நிஅமத்து நமக்கு அல்லாஹ் குர்ஆனை தந்தது. தண்ணீர் எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை இந்த கோடை காலத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் தண்ணீரை விட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத். தண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கிற தாகத்தை மாத்திரம்தான் தீர்க்கும். குர்ஆன் இந்த உலகத்தில் இருக்கிற தாகத்தையும் தீர்க்கும், நாளை மறுமையில் நமக்கு இருக்கிற தாகத்தையும் இது தீர்க்கும். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு சொல்லும். நாளை மறுமையில் நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் குர்ஆன் காட்டும். அந்த வகையில அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பெரிய நிஅமத்து குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. நம்ம எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரியணும். இன்னைக்கு ஜும்மால நாம ஒரு உறுதிமொழியை எடுத்துக்குவோம். நம்மள ஒவ்வொருத்தருக்கும் குர்ஆன் ஓத தெரியணும், பார்த்து ஓத தெரியணும். குர்ஆன் என்கிற வார்த்தைக்கே ஓதப்படக்கூடியது என்றுதான் அர்த்தம். ஓதப்படக்கூடிய குர்ஆனை நாம் கைகளில் வைத்துக் கொண்டு ஓதாமல் இருந்தோம் என்றால் அதன் அர்த்தத்திற்கே நாம் முரண்படுவதாக ஆகிவிடும், இல்லையா? கையில நாம பழம் வச்சிருக்கோம் அல்லது தண்ணி வச்சிருக்கோம். நல்ல தாகம் எடுக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நம்மை ஊர் என்ன சொல்லும்? அதுபோல ஓதப்படக்கூடிய குர்ஆனை நாம் ஓதாமல் கையில் வைத்திருந்தால் அது எந்த வகையிலும் பொருத்தமான
அறிவார்த்தமான ஒரு செயலாக இருக்கவே முடியாது. குர்ஆனுடைய ஹக்கை நாம் செலுத்தியதாக ஆக முடியாது. குர்ஆனை நம்ம கண்ணில் ஒத்திக்குமோ? நான் பலரையும் பார்த்துருக்கேன். சும்மா பள்ளிவாசலுக்குள்ள வருவாங்க. பல இடத்துலையும் பள்ளிவாசல்ல மெம்பருக்கு மேல ஒரு குர்ஆன் வச்சிருப்பாங்க. மெம்பர்ல அந்த குர்ஆனை எடுத்து தலையிலையும் கன்னத்திலையும் வச்சுக்கிட்டு முத்தமிட்டுட்டு போறவங்க பலரையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சமுதாயம் குர்ஆனுக்கு கொடுக்கிற மரியாதையை அரபு எழுத்துக்களுக்கு கொடுக்கும். ஏதோ ஒரு அரபு எழுத்து கீழே கிடந்தா கூட அதை எடுத்து சுத்தம் பண்ணி முத்தமிட்டு எங்கேயாவது பத்திரமான இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது காலமெல்லாம் நம்ம கடைபிடிச்ச பழக்கம். இப்போ குர்ஆனுக்கு நாம இந்த மரியாதையை கொடுக்கிறோமே, இதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உரிய பயனை நமக்கு தருவான். நாம அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் எதற்கு மதிப்பளித்தாலும் அதற்கு உரிய நற்கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவான். நான் சில தினங்களுக்கு முன்னால் ஒரு உரையிலே உங்களுக்கு சொல்லி காட்டினேன். துருக்கிய சாம்ராஜ்யம் என்கிற அரச வம்சம் முதலாவது உஸ்மான் என்பவரால் நிறுவப்பட்டது. அவருக்கு அந்த அரச பதவி கிடைத்ததே எதனால் என்றால், ஒரு தடவை தெரியாமல் குர்ஆனை நோக்கி அவர் காலை நீட்டி விட்டார். இருட்டுல கொஞ்ச நேரம் காலை நீட்டி உட்கார்ந்தவர் வெளிச்சம் வந்த போது அதற்காக கதறி அழுதார். அந்த அவருடைய செயலுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசுதான் அவருக்கு அல்லாஹ் ஒரு ஆட்சியவே கொடுத்தார். இஸ்லாமிய பேரரசாங்கத்தை 600 ஆண்டு காலம் கட்டி ஆண்ட துருக்கிய உஸ்மானிய சாம்ராஜ்யத்தை நிறுவுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் முதலாம் உஸ்மானுக்கு கொடுத்தார். அப்ப அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு இருக்குதே, அவருக்கு மட்டும் கிடைக்கல, அவருடைய சந்ததிகளுக்கும் கிடைச்சது. அதுபோலத்தான் நாம மார்க்க எதை நம்ம இடத்துல மதிக்க சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாம மதிச்சோம்னா அந்த மரியாதையினுடைய விளைவு நமக்கு மட்டும் கிடைக்காது, நம்ம சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த மரியாதையை கொடுப்பான். இப்போ குர்ஆனை நாம மதிச்சோம்னா அதுக்குண்டான அந்தஸ்து நமக்கும் கிடைக்கும், நம்ம சந்ததிகளுக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த மரியாதை மாத்திரம் நாம் குர்ஆனுக்கு செய்கிற முழு மரியாதையாகி விடாது. அதை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறதோ, அதை எடுத்து பாசத்தோடையும் கௌரவத்தோடையும் முத்தமிடுவதோ மாத்திரம் அதுக்கு செய்கிற மரியாதையாகாது. அதை ஓதுகிற போதுதான் அது ஓதப்படுகிற வேதம் என்பதற்கான அந்தஸ்தை நாம் நிலைநாட்டியதாக ஆக முடியும். முஸ்லிம்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கு. அதனாலதான் நான் ரொம்ப நீட்டி இதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நம்மள ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து திறந்து அதிலிருந்து சில வசனங்களை ஓதுபவர்களாக இருக்கிற போதுதான் குர்ஆனை குர்ஆனாக ஆக்கினோம் என்கிற ஒரு நிலைமையை நாம் அடைய முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இன்றைய இந்த ஜும்மாலே நான் அந்த கவலையைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகிற முஸ்லிமுக்கும் குர்ஆனை ஓத தெரியாத முஸ்லிமுக்கும் ஒரு உதாரணம் சொன்னார்கள். நாம கவனிக்க வேண்டிய ஒரு உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் முஃமினுல்லதி யக்ரஉல் குர்ஆன கல் உத்ருஜத்தி. குர்ஆனை ஓத தெரிந்த முஸ்லிம் இருக்கிறாரே, அவர் எலுமிச்சம்பழத்தை போலவர். எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு சுவையும் இருக்கிறது, வாசமும் இருக்கிறது. எலுமிச்சம்பழத்துக்கு சுவையும் இருக்கிறது, வாசமும் இருக்கிறது. அந்த எலுமிச்சையை போன்றவர் குர்ஆனை ஓத தெரிந்த முஸ்லிம். யாருக்கு வல்லதி லா யக்ரஉ, குர்ஆனை ஓத தெரியாத முஸ்லிம் இருக்கிறாரே, அவருக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, கத்தம்ரி பேரிச்சம்பழத்தை போல, துஅமுஹா தய்யிபுன், அதனுடைய சுவை நல்லது, ஆனால் அதற்கு வலா ரீஹலஹா, அதுக்கு எந்த வாசமும் இல்லை. எந்த வாசமும் இல்லாத பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கிறதுக்கு வாசம் இருக்குமா? வாசம் இருக்காது. அப்ப எந்த முஸ்லிமுக்கு குர்ஆன் ஓத தெரியாதோ அவர் வாசம் இல்லாத பேரித்தம்பழத்தை போன்றவர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அரபு நாட்டுகள் மக்களுக்கு புரிகிற பாஷை. நம்ம ஊருக்கு புரிகிற பாஷையில சொல்லணும்னா, யாரு குர்ஆனை ஓத தெரியவில்லையோ அவர் வாசம் இல்லாத மலரை போல. மலர்களில் வாசமுள்ள மலரும் இருக்கிறது,
வாசம் இல்லாத மலரும் இருக்கு. முல்லைப்பூவுக்கு அழகாகவும் இருக்குது, வாசமாகவும் இருக்குது. தாமரை அழகாக இருக்குது, ஆனால் அதற்கு வாசம் இல்லை. அப்ப யாருக்கு குர்ஆன் ஓத தெரியாதோ அவர் வாசம் இல்லாத மலரை போல என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களே. இந்த வாசகம் நம்முடைய நெஞ்சை உருக்குகிற வாசம். இந்த வாசகம் நம்ம எப்போதும் ஞாபகத்துல வச்சிருக்கோம். நான் வாசம் உள்ள மலரா, வாசம் இல்லாத மலரா, நம்ம நினைவுல வைப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை போல நாம குர்ஆன் ஓதணும்னு வலியுறுத்துகிற ஒரு வார்த்தை வேற தேவைன்னு நான் நினைக்கல. அவ்வளவு அருமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாடவும் இல்லாமல் அதே நேரத்தில் சளைக்கவும் செய்யாமல் அருமையான ஒரு வார்த்தையாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் தேவையை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். வாசமில்லாத மலராக நாம் இருக்கலாமா? நாம் வாசமில்லாத மலர் தானா என்று யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் வாசமுள்ள மலராக நம் அனைவரையும் ஆக்குவானா. முயற்சி செய்தா எதுவும் நடக்காதது கிடையாது. நம்ம ஒரு போன் வாங்குறோம், இந்த போனை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? இந்த போன்ல எவ்வளவு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வயசான தாத்தாமார்கள் பேர குழந்தைகள்கிட்ட கேட்டு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு நம்மிடத்துல விருப்பமும் நமக்கு நேரமும் இருக்கிற போது நாம மனசு வச்சா குர்ஆனை ஓதிடலாம். இளைஞர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நான் சொல்லுவேன், எல்லாருமே நம்மள எல்லாருமே குர்ஆன் மதரசால குர்ஆன் ஓதுனவங்க தான். ஆம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பெரிய ஒரு துர்பாக்கியம்னா, வீட்டுல பொட்ட பிள்ளைங்களை பெண் குழந்தைங்களை ஓதுன்னு கட்டாயப்படுத்துவாங்க. வியாழக்கிழமை ஓது அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு நேரத்துல ஓதுன்னு கட்டாயப்படுத்துவாங்க. 8ஆவதுக்கு மேல படிக்கிற பசங்களை நம்ம அப்படி கட்டாயப்படுத்த முடியறது இல்லை. அதனால மக்தபு மதரசால குர்ஆன் ஓதி முடிச்சிருந்தா கூட நம்ம சமூகத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கிற பையன்கிட்ட குர்ஆனை ஓது அப்படின்னு சொன்னா தயங்கி நிற்கிற சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த பலருக்கும் குர்ஆனை தொடுவதற்கான தயக்கம் இருக்கு. உடைத்தெறிய வேண்டிய தயக்கம், உடைத்தெறிய வேண்டிய தயக்கம். அது நமக்கு குர்ஆனோடு என்ன நமக்கு அவ்வளவு ஒத்துழையாமை நாம நடக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம தொட்டோம்னா சீக்கிரமா குர்ஆனை கத்துக்கலாம். 28 எழுத்து அரபு எழுத்து, அதுல கூட்டு எழுத்துக்களை படிச்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆக போகுது, எத்தனை மாசம் தான் பிடிக்க போகுது. இப்ப சமீபத்துல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, அனைமா 1-2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த கொரோனா பீரியடுக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க இந்த சபரிமாலாங்கிற ஒரு பெண்மணி. நீங்க எல்லாம் பாத்திமா சபரிமாலான்னு ஒரு சமூக சேவையாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணி. அவங்க அருமையா குர்ஆன் ஓதுகிற வீடியோக்கள் சிலவற்றை நாம பார்க்கிறோம். இப்போ புதிதாக இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு. இது வேதம், இது அல்லாஹ் முஸ்லிம் நமக்கு கொடுத்த வேதம், இதை ஓத பழகணும், இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்குது. நாம பலகாலமாக அப்ப முப்பாட்டங்காலத்திலிருந்து முஸ்லிமாக இருந்தும் கூட இதில் பயிற்சி பெறாமல் இருக்கிறோம் என்றால் அது ஒரு கேவலமான விஷயமாக அமைந்துவிடும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானா. நம்ம முயற்சி செய்தா நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு உஸ்தாதுகிட்ட போய் ஓதணும், அப்படி உஸ்தாதுகிட்ட நேரடியா போக முடியாட்டி கூட ஆன்லைன்ல படிச்சுக்கிறதுக்கு வசதி இருக்கு. ஒரு உஸ்தாதுகிட்ட ஆன்லைன்ல படிச்சுக்கலாம். ஆன்லைன்ல படிக்க முடியும். ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் கிடைக்கலன்னா, நேரடியாக படிக்கிறதுக்கு ஒரு உஸ்தாது கிடைக்கலன்னா, பாடங்களாக யூடியூப் வீடியோக்களாக பல வீடியோக்கள் இருக்கு. அதை உட்கார்ந்து பார்த்தா கூட நம்ம படிச்சுக்கலாம். எத்தனை விஷயத்துக்கு நம்ம யூடியூப் பார்க்கிறோம். ஒரு கார் வாங்குறதுன்னா எந்த கார் வாங்கலாம், ஒரு போன் வாங்குறதா இருந்தா எந்த போன் வாங்கலாம், அல்லது ஒரு வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குறதா இருந்தா எந்த ஏசி வாங்கலாம். எத்தனை யூடியூப் வீடியோக்களை பார்த்து நம்ம முடிவு செய்யறோம். ஆனா ஏன் நாம ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கு ஏன் இந்த யூடியூப் வீடியோக்களை பார்த்து ஒரு குர்ஆன் ஓத படிக்க கூடாது? சாத்தியம்தான். நாம மனசு வைத்தால் அது சாத்தியம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்ம இந்த ரமலான் முடிச்சிருக்கிறோம், இந்த நேரத்துல நிய்யத்து வைப்போம், உறுதியா நிய்யத்து வைப்போம். அல்லாஹ் அடுத்த வருஷம் ரமலானுக்குள்ளார குர்ஆனை பார்த்து ஓதுற தௌஃபீக்கை நமக்கு தருவான். அது ஒன்றும் சாத்தியமாகாத மலை மேல் ஏறுகிற காரியம் கிடையாது, சாதாரணமாக நடந்து விடக்கூடிய காரியம்.
நாம கொஞ்சம் அதற்கு முயற்சி எடுத்தால் போதும். நான் ஒரு உத்தரவாதம் சொல்லுவேன் சகோதரர், குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில லோன்லினஸ் என்கிற தனிமையே இருக்காது. வாழ்க்கையில மனுஷனை பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த லோன்லினஸ், தனிமைங்கிறது. பல பணக்காரர்கள் பணம் நிறைய சம்பாதிச்சு உச்ச நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவனை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவன் தனியா இருப்பான், அவருக்கு வேலைகளும் இருக்காது, தனியாக இருப்பாங்க. கூட பேசிக்கொள்வதற்கு நண்பர்களை கூட வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த உயரத்தில் இருப்பாங்க. நீங்கள் எந்த உயரத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமது தனிமையை போக்க குர்ஆனை விட நமக்கு சிறந்த துணை வேறு எதுவும் கிடையாது. குர்ஆன் ஓத தெரிந்தவர்களுடைய தனிமை இந்த உலகத்திலும் போய்விடும். குர்ஆன் ஓத தெரிந்தவர்களுக்கு கபரிலும் தனிமை இல்லாமல் போகும். நாம குர்ஆனை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிற ஒரு துஆ இருக்கு, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை எனது கபரில் எனக்கு துணையாக ஆக்கி வைப்பாயா. குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு 30 ஜுஸு ஓதி முடிச்சுட்டு கேட்கிற துஆல ஒரு துஆ இருக்குதுங்க, இந்த குர்ஆனை என்னுடைய கபரிலே எனக்கு வெறுச்சி இல்லாமல் எனக்கு உன்சத்தாக இந்த குர்ஆனை ஆக்கி வைப்பாயான்னு கேட்கிற துஆ இருக்கு. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில வெறுச்சி, லோன்லினஸ்ங்கிறதே கிடையாது. எங்கேயும் எடுத்து ஓதிக்கலாம், எங்கேயும் நாம் அதை எடுத்து ஓதிக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு செய்தி என்னுடைய ஞாபகத்தில் இருக்கு. அல்லாஹ் சூரத்து யாசீன்ல ஒரு செய்தி சொல்றான், யாருக்கு நான் நீண்ட வயதை தருகிறேனோ அவர்களை படைப்பில் திருப்பி போடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசு ஆக ஆக குழந்தை மாதிரி ஆயிடுவோம். படைப்பில் புரட்டி போடுகிறோம்னா குழந்தை மாதிரி ஆயிடுவோம். குழந்தைக்கு பார்வை சக்தி கம்மியா இருக்கும், கேட்கிற சக்தி கம்மியா இருக்கும், கைகாலில் பலம் கம்மியா இருக்கும், தன்னுடைய சொந்த வேலையை தானே செய்ய முடியாத நிலையில குழந்தை இருக்கும் இல்லையா? அல்லாஹ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு சக்தியை கொடுப்பான். அது ஒரு 40 வயசு ஆகும்போது முதல்ல பார்வை குறையும், அதுக்கப்புறம் உடம்புல இருந்து ஒவ்வொரு சக்தியும் குறையும், நம்முடைய வேலையை நாமே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? அது வாழ்க்கையில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. நம்மளுடைய காரியத்தை நாமே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். யா அல்லாஹ், முதுமையின் தள்ளாமையின் சோதனைகளிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதனாலதான் அவங்க 63 வயசுலயே மூத்தா போயிட்டாங்க. 63ங்கிறது ஒரு பெரிய வயசு இல்லையே. அவங்களுடைய தாடியிலும் அவங்களுடைய தலையிலும் 17 நரைமுடிகள் வருவதற்கு முன்னதாக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போயிட்டாங்க. அது அவங்க இப்படி துஆ கேட்டதுனாலேயோ என்னவோ. அப்ப அந்த முதுமையின் தள்ளாமை என்பது மிகவும் சோகமானது. வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், யாருக்கு நான் நீண்ட வயதை தருகிறேனோ அவர்களை படைப்பில் புரட்டி போடுகிறேன் என்கிற வசனத்திற்கு கீழே விளக்கம் சொல்கிற திருக்குர்ஆன் அறிஞர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுகிறவர்களுக்கு இந்த ஆபத்து நடக்காது. யாருக்கு வழக்கமா குர்ஆன் ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த முதுமையின் தள்ளாமை ஏற்படாது என்று சொல்வார். அப்ப குர்ஆன் ஓதப்படும் போது நமக்கு இந்த லோன்லினஸ் இருக்க, தனிமைங்கிறத உணர மாட்டோம். பயணங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் பாருங்க, பயணம்ங்கிறது தான் நம்மளை பெரும்பாலும் தனிமையா இருக்க வைக்கிற இடம். இந்த பயணங்கள்ல பல சிரமங்கள் இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் பயணங்கள்ல சகஜமாக குர்ஆனை ஓதுபவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப ஏழை. அவங்களுக்கு சொந்தமா அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு தாள்கள், எழுதுவதற்கான தாள்கள் வாங்குவதற்கு கூட அவங்களுக்கு வசதி இருக்காது. ஏதோ தெருக்களில் ஆங்காங்கே விழுந்து கிடக்கிற தாள்களை எடுத்து கொண்டு வந்து அவங்க அம்மா கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க எழுதுவாங்கன்னு வரலாறு சொல்லு. அவர் மதீனால போய் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் அந்த பயணம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய பயணம். அவருடைய தனிப்பட்ட வரலாற்றிலும் இஸ்லாமிய சட்டத்துறையினுடைய வரலாற்றிலேயும் மிகப்பெரிய தீர்ப்பு முனையை ஏற்படுத்தின பயணம். அவங்க ஊர் மக்கா, அவர் வாழ்ந்த ஊர் மக்கா, அவர் மதீனாவுக்கு போன அந்த பயணம். வரலாறு ஒரு செய்தியை சொல்லுது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மினால வச்சு ஒரு வயசானவரை சந்திக்கிறாங்க. அந்த வயசானவர்
தம்பி வாங்க விருந்துக்கு சாப்பிடலாம், எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே அவர் கூட போயிடுறாங்க. இப்ப சாப்பாட்டுக்கு அந்த மனிதர், இந்த வயதானவர் ஒரு கெட்டியான ரொட்டியை வச்சிருக்காரு. அந்த ரொட்டியை பிச்சு பாதி அவர் வச்சுக்கிட்டு மீதி இமாம் ஷாஃபி இடத்துல கொடுக்கும் போது அவர் கேட்டாரு, நீங்க குறைஷியான்னு கேட்டார். இமாம் ஷாஃபி, ஆமா நான் குறைஷி தான். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல, குறைஷிகள்கிட்ட தான் ஒரு பழக்கம் இருக்கு. அவர்கள் எவ்வளவு இலகுவாக விருந்துகளை கொடுக்கிறார்களோ அவ்வளவு இலகுவாக விருந்தை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். அது விருந்துக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. இப்ப நம்மளையெல்லாம் யாராவது வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா இல்ல வேண்டாங்க அப்படின்னு மறுத்துருவோம். நம்மளுடைய ஈகோ இந்த சாப்பாட்டுக்கு போறதை தடுக்கும். ரிசுக்கு, அல்லாஹ்வுடைய ரிசுக்கு கூப்பிடும் போது கூட ஈகோ தடுக்கு போக மாட்டோம். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூப்பிட்ட உடனே போனதற்கு அவர் சொல்றாரு, குறைஷிகள்கிட்ட தான் அந்த பழக்கம் இருக்கு. அவங்கதான் விருந்து ஈஸியா கொடுக்கவும் செய்வாங்க, யாராவது கூப்பிட்டா ஈஸியா விருந்துக்கு போயிடவும் செய்வாங்க. அதை வச்சு நான் கேட்டேன்னார். அதுக்கப்புறம் அவரை பத்தி விசாரிச்சாங்க. இமாம் ஷாஃபி அவங்கள்ட்ட திருப்பி கேட்டார், நீங்க எந்த ஊரு? அவங்க சொன்னாங்க மதீனாக்காரங்க. மதீனான உடனே அவருடைய ஆசை தாழல. எந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரோ அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அவர் ஆர்வமா விசாரிச்சார், இமாம் மாலிகா அவங்க எப்படி இருக்காங்க, நீங்க அவங்கள பார்த்திருக்கீங்களா என்றெல்லாம் விசாரிச்சாங்க. அப்போது அந்த பெரியவர் சொன்னார், தம்பி நாங்க 14 பேர் வந்தோம். வந்ததுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு ஒட்டகம் காலியா இருக்கு, நீங்க வர்றதா இருந்தா நாங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். அப்படி வந்து சேர்க்கிற போது அந்த பயணத்தில் 14 நாள் ஆச்சான். இந்த 14 நாளில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 14 முறை குர்ஆனை ஓதி முடித்தார்கள் என்று வரலாறு சொல்லும். இப்ப இந்த ஒரு வரலாறு. நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பயணங்களில் மிக சாதாரணமாக குர்ஆனை ஓதுபவர்களாக இருப்பார்கள். அது அவர்களுடைய அந்த பயணத்தின் சுமையை இல்லாமல் செய்வது. இப்போ கூட நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஹஜ்ஜுக்கு போற அரபு நாட்டுக்கு போற சந்தர்ப்பத்தில எல்லாம் பல சந்தர்ப்பத்திலையும் நான் பார்த்திருக்கேன். மதீனால இருந்து மக்காவுக்கு பஸ்ல வரும்போது அல்லது மக்கால இருந்து மதீனாவுக்கு பஸ்ல போகும்போது பெரும்பாலும் எகிப்து டிரைவர்கள் இருப்பாங்க. அந்த டிரைவர்கள் இங்க ஆரம்பிச்சா ஓத ஆரம்பிப்பாங்க, மதீனா போய் சேருகிற வரைக்கும் அல்லது மதீனாவில் போனா மக்கா வந்து சேருகிற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அவர்களுடைய நாவு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கும். பலரையும் நாம் பார்த்திருக்கோம். அப்ப அது எவ்வளவு ஒரு அற்புதமான நிமிஷமா இருக்கும். வேலையும் செஞ்சுக்கிறாங்க, நன்மையும் தேடிக்கிறாங்க. குர்ஆன் ஓதுவதை விட இனிமையானது வேறு எதுவும் இருக்க போவதில்லை. எந்த ஒரு தனிமையையும் போக்குகிற சக்தி, அதை சுகமானதாக மாற்றுகிற சக்தி குர்ஆனுக்கு இருக்கிறது. வயதாகிற நேரத்தில் நாம் அதை புரிந்து கொள்வோம். வயதாகிற நேரத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களுக்கு அந்த சிரமமே இருக்காது. கையில குர்ஆன் எடுப்போம், ஓதிக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவோம். அதனாலே குர்ஆன் ஓத வேண்டியது அது நமக்கு அப்படி ஒரு பலனை தரும். நம்முடைய மார்க்கம் இதுல நம்முடைய முன்னோர்கள்ல நிறைய உதாரணம். பலர் குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். பங்களாதேஷ்ல ஃபஸ்லுல் ஹக் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். 1900களுடைய தொடக்க காலத்தில், 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல, இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முந்தைய காலகட்டத்துல ஃபஸ்லுல் ஹக்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவரு அந்த மக்களால் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டார். ஒரு தடவை அவர் ரயில் பயணத்துக்கு கிளம்புறார். நிறைய பேர் அவரை ரயில் நிலையத்தில் வந்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துல அவர் சென்ற ரயில் பெட்டியில வெடிகுண்டு வெடித்ததாக செய்தி பரவுது. மக்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். அவர்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர் இறந்து போய் விட்டதாக கலக்கம் அடைகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். கொஞ்ச நேரத்துல ஒரு செய்தி வானொலியிலே சொல்லப்படுது, ஃபஸ்லுல் ஹக் நகரத்தினுடைய பிரதானமான மைதானத்தில் இன்று சாயங்காலம் பயான் அவர் உரையாற்ற போகிறார்னு செய்தி வருது. மக்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், இது எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னு ஆச்சரியம். அவரை பார்ப்பதற்காக ஏராளமான பேர் அந்த மைதானத்தில் திரள்கிறார்கள். ஃபஸ்லுல் ஹக் அவங்க முன்னாடி தோன்றி அவர் சொல்றாரு, நான் வண்டியில ஏறினதை நீங்க எல்லாரும் பார்த்தீங்க, என்ன மகிழ்ச்சியா நீங்க எல்லாரும் வழி அனுப்பி வச்சீங்க. ஆனா வண்டியில ஏறின பிறகுதான் எனக்கு என்ன தெரிஞ்சது, நான் எப்போதும் பயணத்தில் ஓதுகிற குர்ஆனை எடுத்துட்டு வரலன்னு தெரிஞ்சது. அதனால உடனே அடுத்த ஸ்டேஷன்லயே நான் இறங்கிட்டேன்.
குர்ஆனை எடுத்து வருவதற்காக நான் இறங்கிட்டேன். இறங்கிய பிறகுதான் இந்த குண்டு வெடித்திருக்கிறது. அல்லாஹ் என்னை இந்த குர்ஆனால் பாதுகாத்தான் என்று சொல்லி அவர் கையில் எப்போதும் ஓதுகிற குர்ஆனை எடுத்து காட்டினார். அதை கேட்ட மக்கள் அல்லாஹு அக்பர் தக்பீரால் நிரப்பினார்கள் என்று வரலாறு சொல்லுது. இப்ப நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை ஓதி அவர்களது நேரங்களை நன்மையானதாக ஆக்கி கொண்டார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் குர்ஆனை போல பாதுகாப்பும் பெற்றார். இது நம்முடைய முன்னோர்களுடைய வழிமுறை. நாம அந்த நடைமுறைகள்ல இருந்து மிகவும் பின்தங்கி இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, மார்க்கம் தப்பு சொல்றதே இல்லை. எதை முக்கியத்துவப்படுத்தணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத மார்க்க தப்பு சொல்லலை. உதாரணமா பள்ளிக்கூடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பள்ளிக்கூடத்துல இங்க உலகத்துல வாழ்க்கைக்கு தேவையான கல்வி கத்துக் கொடுக்கப்படுது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு நம்ம மார்க்கம் சொல்லலை. நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையான நோக்கத்திற்கு எந்த கல்வி படிச்சாலும் அது அல்லாஹ்வை சென்றடைகிற கல்விதான், சொர்க்கத்திற்கான பாதை தான். அதனால எந்த கல்வி மார்க்கம் நமக்கு இரண்டாம் பட்சமாக கருதல, எல்லாமே முதன்மையானதுதான். ஆனால் அதே நேரத்துல நாம அதை விட ஒரு படி முக்கியத்துவத்தை குர்ஆனுக்கு தரணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவில் நமக்கு சொன்னார்கள்னா, நீ குர்ஆனை மட்டும் வச்சுக்க, எல்லாத்தையும் விட்டுரு, குர்ஆனை மட்டும் வச்சுக்க, எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல்லி கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்ட போது பாரசீக படையினுடைய தளபதி உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த பகுதியில இன்னாக்கது வஜதனாமின் குத்துபில் கௌமி, இந்த மக்களுடைய வழக்கத்திலே நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, புக்குகள் இருக்கு, அதுல நிறைய தத்துவங்களும் அறிவார்த்தமான செய்திகளும் கதைகளும் இருக்குது, அவற்றை என்ன செய்வது என்று பாரசீக படையினுடைய தளபதி உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கடிதம் எழுதினார். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாத்தையும் தீயிட்டு கொளுத்தி விடுங்கள், எல்லாவற்றையும் தீயிட்டு கொளுத்தி விடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எல்லாவற்றையும் தீயிட்டு கொளுத்தி விடுங்கள். கத அகனானா பில் குர்ஆன், அல்லாஹ் நம்மை குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அது நமக்கு போதும் என்று சொன்னார். அது காலகட்டம், அந்த காலகட்டம். இதுல வேற எந்த குழப்பமும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. இந்த சமூகத்திற்கு எது முழுக்க போதுமானது? குர்ஆன் முழுக்க, எல்லாமாக, இலக்கியமாக. ஒரு ஒரு ஆளு இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற இலக்கியவாதியாக வேண்டும் என்றால் குர்ஆனை அவர் குர்ஆனின் இலக்கியங்கள் படித்தால் போதுமானது. ஒரு மனிதர் தேர்ச்சி பெற்ற வரலாற்றாசிரியராக வேண்டும் என்றால் குர்ஆனுடைய வரலாறுகளை படித்தால் போதுமானது. ஒரு மனிதர் தேர்ச்சி பெற்ற சட்ட அறிஞராக வேண்டும் என்றால் குர்ஆனை படித்தால் போதுமானது. ஒரு மனிதர் தேர்ச்சி பெற்ற உபன்யாசியாக வேண்டும் என்றால் குர்ஆனை படித்தால். நான் இன்றும் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர், இப்ப நம்ம என்ன மாதிரி பயான் செய்யறவங்களுக்கு வார வாரம் பயான் செய்யணும், ஒவ்வொரு வாரமும் நாம புதுசாக விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குர்ஆன் கையில் இருக்க எந்த கவலையும் தேவையில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் திருக்குர்ஆனை பற்றி சொல்கிறான். இந்த லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, இந்த உலகத்தில் இருக்கிற வானங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கடல் அனைத்தையும் மையாக வைத்து குர்ஆனுடைய பெருமைகளை எழுதினாலும் அந்த கடல்கள் தீர்ந்து விடுமே தவிர குர்ஆனுடைய பெருமை தீராது என்று சொல்வார். அதை அனுபவ ரீதியாக நாம பார்க்கிறோம். இன்னைக்கும் குர்ஆனுக்கு எவ்வளவு தஃசீர் வருது தெரியுமா? இத்தனை 1400 வருஷங்களாக குர்ஆனுக்கு தஃசீர் எழுதப்படுகிறது, விரிவுரை எழுதப்படுகிறது. இன்றும் அதிலிருந்து புதிய புதிய கருத்துக்களை கண்டுபிடித்து இப்படி ஒரு செய்தி குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்லப்படுவதை நாம பார்க்கிறோம். நீங்களும் கூட புதுசாக பல விஷயங்களை கத்துக்கொண்டிருப்பீங்க. அது நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய புதையல் குர்ஆன், இது ஒன்று நமக்கு போதுமானது. அப்படி சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க மற்றதையெல்லாம் அலட்சியப்படுத்துகின்ற அர்த்தத்துல சொல்லல, இதற்கு உரிய முக்கியத்துவத்தை நீங்கள் தவறிவிடாதீர்கள் என்பதற்காக சொல்லப்பட்டது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை கையில தௌராத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன படிக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், தௌராத் கையில வச்சிருக்க, தௌராத்தினுடைய சில பழைய ஏடுகள் கிடைச்சது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சிறப்பு இருக்கு. அன்றைய அரபு தேசத்தில் எழுத படிக்க தெரிஞ்ச 17 நபர்களில் அவர் ஒருத்தர்.
அன்னைக்கு எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியாது. அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த எழுத படிக்க தெரிஞ்சவங்கல்ல 17 பேர்த்துல அவர் ஒருத்தர். அவர் கையில சில தௌராத்தினுடைய ஏடுகளை வைத்திருந்தார். அதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்டாங்க, இது என்ன ஏடுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இது தௌராத்தினுடைய ஏடுகள்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு விஷயம் சொன்னார்கள். யா உமர், வல்லாஹி லவ் கான மூஸா ஹய்யன் மா வஸிஅஹு இல்ல திபாய். உமரே, மூசா இப்போது உயிரோடு இருந்திருப்பாரானால் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு வழி இருந்திருக்காது. அதனால நீங்க அதையெல்லாம் விட்டுருங்க, நம்ம மார்க்கத்துல நம்ம வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு கவனம் செலுத்துங்க. இதுக்கு சொல்ல காரணம் நீங்க மற்றதையெல்லாம் ஒதுக்கணுங்கிறதுக்காக அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லாத்தையும் எரிச்சிருங்கன்னு சொன்னது கூட அதன் மீதான வெறுப்பினால் அல்ல, இதன் மரியாதையை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக. இந்த வேதத்துக்கு இருக்கிற மரியாதை என்ன, அதை புரிஞ்சுக்குங்க என்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படி சொன்னாங்க. அதனாலே சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய நிஅமத் இது. நான் ஒரு சில திருக்குர்ஆன் என்கிற மாபெரிய கடலுக்கு முன்னால் நின்று ஒரு சில துளிகளை அனுபவித்திருக்கலாம் என்கிற அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் பார்த்து நாம் அதிசய தகுந்த, நாம் ஆச்சரியப்பட தகுந்த ஒரு நூல் இந்த உலகத்தில் குர்ஆனை போல வேறு எதுவும் கிடையாது. அதிசயமும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு வேதம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற குர்ஆன். இதை நாம ஓதுறதுக்கு படிச்சாலே நன்மை. குர்ஆன்ல எல்லாத்தையும் நன்மையா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். குர்ஆனை ஓதுனா நன்மை, ஓதி கொடுத்தா நன்மை, அதனுடைய அர்த்தம் படிச்சா நன்மை, படிச்சு கொடுத்தா நன்மை, குர்ஆனின்படி அமல் செய்தால் நன்மை, குர்ஆனை பார்த்தாலே நன்மை என்று எல்லாத்துக்கும் நன்மை இருக்கிற ஒரு வேதம் குர்ஆனை போல வேற எதுவும் இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் வேதம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் ஒரு வேதம் இருக்கு. ஆனால் குர்ஆனை போல எல்லா அம்சங்களையும் இபாதத்தாக சொல்லப்பட்ட வேதம் வேற எந்த வேதமும் இல்லை. அதே போல ஓதப்படுகிற வேதமும் வேற எந்த வேதமும் இல்லை. கிறிஸ்தவர்கள் நிறைய பைபிளை கையில வச்சிருப்பாங்க. எப்போதும் கிறிஸ்தவர்கள் பைபிளை கையில வச்சிருப்பாங்க. நாம கூட அவ்வளவு தூரத்துக்கு குர்ஆனை கையில வச்சிருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனால் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உண்மை என்ன என்றால், ஓதப்படுகிற வேதங்களில் பைபிளுக்கு முதன்மையானது கிடையாது. ஓதப்படுகிற வேதங்கள் என்று உலகத்தில் இருக்கிற வேதங்களில் ஒரே வேதம் குர்ஆன் தான். இந்த சீக்கியர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கடவுளே கிடையாது. சீக்கிய மதத்தினுடைய அவங்க வழிபடுறதே புஸ்தகத்தை தான். சீக்கிய மதத்தினுடைய வழிபாடுங்கிறதே குரு கிரந்த் சாஹிப் என்று அவர்கள் வைத்திருக்கிற புஸ்தகத்தை தான் அவர்கள் வழிபடுகிறார்கள். அந்த புஸ்தகத்தில பலருடைய செய்திகளும் இருக்கிறது, சில முஸ்லிம் சூஃபிகளுடைய செய்திகளும் கூட அதில் இருக்கு. அந்த குரு கிரந்த் சாஹிபை, ஒரு வேதத்தை அவர்களுடைய வழிபாட்டு மையமாக வைத்திருக்கிற சீக்கியர்கள் கூட அந்த வேதத்தை இந்த அளவு ஓத மாட்டார். இப்ப முஸ்லிம்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அது ஓதப்படுகிற வேதம் என்பதை நிலைநாட்டுகிற அளவில் மிக பெரிய அளவில் குர்ஆன் ஓதுறாங்க. காரணம், எல்லா வகையிலும் அது நன்மையானது என்கிற காரணத்தால். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நாமளும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஓதுறவங்களுடைய பட்டியல சேர்ந்துடணும்னு நினைக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. நம்மள ஒருத்தரும் ஓத தெரியாதவங்க இருந்துக்கூடாது. நான் திரும்பவும் சொல்லுவேன், இளைஞர்கள் நீங்க எவ்வளவு விஷயத்துக்கு ஆர்வம் செலுத்துறீங்க. ஒரு பைக் ரேஸ் போறதுல எவ்வளவு ஆர்வம் செலுத்துறாங்க, அதுக்குன்னு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க. ஒரு சுற்றுலாவுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம். ஏன் இந்த குர்ஆனை எடுத்து இதை பார்த்து ஓதுறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க கூடாது? அப்படி ஒதுக்குனா அது நமக்கு வராதுன்னு சொல்லுதா? அப்படி இல்லையே. இதை ஓதி படிச்சுக்கிறதுக்கு யாராவது அதிக கட்டணம் கேட்கிறார்களா? உலகத்திலேயே ரொம்ப சீப்பா கற்றுக் கொடுக்கப்படுறது குர்ஆன் தான். குர்ஆன் அளவுக்கு யாரும் அவ்வளவு சீப்பாக வேற எதையும் கத்துத்தரதாக இல்லை. ஒரு ஆங்கிலம் படிச்சுக்கிறதா இருந்தா இவ்வளவு கம்மி காசுல நம்ம படிச்சுக்க முடியுமா? படிக்க முடியாது. அப்ப அவ்வளவு எளிதாக மிக சகஜமாக படிக்க முடிந்த அந்த குர்ஆனை ஏன் நம்ம படிக்காம இருக்கணும்? இன்னைக்கு நம்ம இளைஞர்களுடைய ஆர்வம் எதிலெல்லாம் இருக்குது? இந்த கம்ப்யூட்டர் விளையாட்டுகள்ல இருக்கு, சோசியல் மீடியாக்கள்ல இருக்கு. இதுக்கு அப்பால ஆர்வப்படுற மக்கள், சரி சோசியல் மீடியாக்கள்ல விளையாடுறவங்க, அதே போல மற்ற வீண் விளையாட்டுகள்ல இறங்கி இருக்கிற இளைஞர்களை விட்டுருவோம். மார்க்கம் வேணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள்,
சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள், அப்படி ஒரு கணிசமான இளைஞர்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த இளைஞர்களை கேட்கிறோம். அவங்கள கூட ஒரு சமூக, அவங்க சேர்ந்திருக்கிற இயக்கம் அல்லது அவர்களுடைய சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சி அதுக்காக காலத்தை கொடுக்கறாங்க. அங்க போயும் கூட குர்ஆன் ஓதுறதுக்கான முயற்சி செய்யறது இல்லை. அங்கேயும் போய் குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி செய்யறது இல்லையே. இப்ப நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இயக்கம் சார்பாக அல்லது இந்த தௌஹீதிய சிந்தனை சார்பாக கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஹதீஸ்ல இருக்கா, சஹீஹான ஹதீஸ் தானா, அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அப்படி கேள்வி கேட்கிறவங்க கிட்ட திருப்பி ஒரு வார்த்தை உனக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்டு பாருங்க, ஓடி போயிடலாம். நாம கவலையோடு சொல்கிறோம், நீங்கள் மார்க்கம் வேண்டும் என்று வருகிறீர்கள், மார்க்கத்திற்காக சமுதாயத்திற்காக வேண்டி என்று பொது காரியங்களில் இறங்குகிறீர்கள். இதிலெல்லாம் உங்களுடைய ஆர்வம் வெளிப்படுவதை பார்க்கிறோமே, ஏன் இதுல வெளிப்படக்கூடாது? நம்ம தீனுக்கு சேவை செய்கிறதுங்கிறது முதல்ல நம்மை தீன் வெளிப்படுத்திக்கிறது தான். பல பேர் தாவான்னு இறங்கி இருக்கிறாங்க. தாவா பிற முஸ்லிம்களுக்கு தாவா சொல்லி கொடுக்கறது, தாவா மக்களுக்கு கூப்பிடுறதுன்னு இறங்குறாங்க. அவங்கள்ட்ட கூட நம்ம என்ன பலகீனத்தை பார்க்கிறோம்னா, இது விஷயத்துல சகோதரர்களே, இந்த தீனுடைய அடிப்படையான 2 செய்திகள் இருக்குது. ஒன்னு தொழுகை, இன்னொன்னு குர்ஆன் ஓத தெரியுது. ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவதிலும் அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளாத வரை அவர் வேறு எந்த சமூக சேவையில் ஈடுபட்டாலும் அது ஒரு வேடிக்கையான செயல் தான், விந்தையான செயல் தான். ஒரு ஆளு டாக்டரா இருக்காரு, அவருடைய உடம்புக்கு வைத்தியம் பார்த்துக்காம ஊருக்கு வைத்தியம் பார்க்கிறாருன்னு சொன்னா அவரை கேலி பண்ணுவோமா இல்லையா? நம்ம என்ன டாக்டர் நீங்க, உங்களையே நீங்க பாத்துக்கலையான்னு கேட்க மாட்டோமா? அது மாதிரி தான் இது. இப்ப இந்த வேதத்தை நாம கையில் வச்சிருக்கோம். இந்த வேதத்தை, இதற்குரிய நேரத்தை நாம கொடுக்கிறோம். நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், தொழுகை, குர்ஆன் ஓதுதல், இந்த 2ம் நம்முடைய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படைகள். இந்த 2 விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் வேறு எதில் நாம் கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னாலும் அருமையான சகோதரர்களே, அது ஒரு பொருத்தமான வார்த்தையாக இருக்க முடியாது. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த குர்ஆன் ஓதுறதுக்கே மலக்குமார்களுக்கு கிடைக்காத நசீபு. மலக்குமார்களிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமே குர்ஆன் ஓத தெரியும். ஒரு ஹதீஸ் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், மக்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து யத்லூன கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள் என்றால் வயததாரஸூனஹு பைனஹும், அந்த குர்ஆனுடைய செய்திகளை தங்களுக்கு இடையில் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமைதி இறங்குது. வகஷத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சுற்றி சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்லுவாங்க, மலக்குகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஆனா கேட்பாங்க, குர்ஆனை கேட்டுக்குவாங்க, அதுல ஆசை அவங்களுக்கு. அதனால யாராவது ஒருத்தர் சத்தமா குர்ஆன் ஓதுனாருன்னு வைங்களேன், அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு மலக்கு வந்துடுறாரு. அடுத்தடுத்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக மலக்குகள் வந்துடுறாங்க. எப்படி ஒரு ஊர்ல ஒரு நல்ல பாடகர் ஒருத்தர் நம்ம பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாருன்னு வைங்களேன், பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, முதல்ல ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் மக்கள் சுற்றி சூழ்ந்து கொள்வார்களோ, அது போல நாம குர்ஆன் ஓதுகிற போது அந்த குர்ஆனை கேட்கறதுக்கு முதல்ல ஒரு மலக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் மலக்குகள் சுற்றி சூழ்ந்து கொள்கிறார்கள் என்பது இதனுடைய பொருள் என்று அறிஞர்கள் சொல்லுகிற போது அந்த குர்ஆன் ஓதுகிற ஒரு வாய்ப்பு எவ்வளவு அருமையான வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கிறோம். மலக்குகள் ஓதுகிறவர்களுடைய உதட்டில் முத்தமிடுகிறார்கள் என்றும் மார்க்க அறிஞர்கள் சொல்வார். நீங்க ஓதுனீங்களா உங்க முதட்டுல மலக்குகள் முத்தம். இந்த குர்ஆன் ஓதுற ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பல ஸ்டைல் இருக்கு. அதுல ரிவாயத்து ஹஃப்ஸின் அன் ஆசிமின் அப்படின்னு ஒரு ரிவாயத்து இருக்கு, ஒரு ஸ்டைல். ஆசிம் என்பவரிடமிருந்து ஹஃப்ஸ் என்பவர் கற்றுக்கொண்டு ஓதிய ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல தான் பெரும்பாலும் இப்ப நம்ம எல்லாம் கிராத் ஓதுறோம். இதுல இந்த ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதுனார்னா வாயிலிருந்து மனம் வருமா, வாயிலிருந்து மனம் வீசுமா. இப்போ ஒருத்தர் நீங்க என்ன சாப்பிடுறீங்க, ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். இல்லப்பா நான் அதெல்லாம் செய்யறது இல்லை.
பின்னாடி போய் பாக்குறாரு. நீங்க ஓதுனீங்கன்னா வாயிலிருந்து ஒரு நல்ல வாசம் வருது எப்படின்னு பின்னாடியே போய் பாக்குறாரு. இல்லப்பா நான் எதையும் சாப்பிடுறது இல்லைங்கிறாரு. கடைசியில அப்புறம் நீங்க ஓதுனா வாயிலிருந்து ஒரு வாசம் வருது, அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு வற்புறுத்துறாரு. வற்புறுத்திய போது அவர் சொல்றாரு, ஒரு நாள் கனவில் நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன், எப்போதும் போல நான் ஓதுவது போல கனவில் ஓதிக்கொண்டிருக்கிறேன். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்னை அவர்கள் என் நெற்றியை முத்தமிட்டு அவர்கள் என் உதட்டிலும் முத்தமிட்டார்கள். அப்படி முத்தமிட்ட அந்த இரவிலிருந்து நான் ஓத ஆரம்பித்தால் என் வாயிலிருந்து நறுமணம் வருகிறது என்று ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள் என்று அவருடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கு. இது ரொம்ப பிரபலமான ஓதும் முறை. இது ரிவாயத்து ஹஃப்ஸின் ஆசிமின் அப்படிங்கிற ஓதல் முறை. அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேதம், அது நம்முடைய நாவை மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தை மணக்க வைக்கிற வேதம். அதை ஓதுறதுக்கு நாம முயற்சி செய்யணும். இவ்வளவு தூரம் நான் சொன்ன பேச்சுக்கள் எல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு உதாரணம் போதும். நம்மளை எல்லாம் சிந்திக்க வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு உதாரணம் போதும். நாம வாசமுள்ள மலராக இருக்கணுமா, வாசம் இல்லாத மலராக இருக்கணுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, அந்த ஒரு உதாரணம் போதும். இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாரும் குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக ஆகும். நம்முடைய பிள்ளைகளை ஓத வைப்போம். பிள்ளைங்க கவனம் செலுத்துவோம் சகோதரர். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், மற்ற படிப்புகளில் அக்கறை செலுத்துவதை எந்த தப்பும் கிடையாது, அதுல எல்லாம் அக்கறை செலுத்தலாம். ஆனா இதுலயும் நாம அக்கறை செலுத்தணும். இதுலயும் நாம அக்கறை செலுத்தணும். இது நாம அக்கறை செலுத்துவது மிக முக்கியமானதுன்னு நாம நினைக்கணும். நம்ம பிள்ளைங்க 10 வயசுக்குள்ள ஓதி முடிச்சிடணும்னு நாம நினைக்கணும். 10 வயசுக்குள்ள நமக்கு இலக்கு இருக்குதா? நம்ம பிள்ளைங்க எத்தனை வயசுக்குள்ள ஓதி முடிக்கணும்னு இலக்கு இருக்கா? 10 வயசுக்குள்ள நம்முடைய பசங்க ஓதி முடிச்சிடும். மதரசாக்களுக்கு அனுப்புகிற போது அந்த மதரசாக்கள் இருக்கிற உஸ்தாத்மார்களிடத்திலே நாம சொல்லணும், 10 வயசுக்கு மேல என் பிள்ளைய மதரசாவுக்கு அனுப்ப முடியாது, 10 வயசுக்குள்ள என் குழந்தைங்களுக்கு நீங்க ஓதி கொடுத்துருங்க, அதுக்கு நாங்க என்ன ஒத்துழைப்பு செய்யணும்னு நம்ம கேட்கணும். நாம பள்ளிக்கூடங்களுக்கு நான் மீண்டும் குறை சொல்றதுக்காக சொல்லல, பள்ளிக்கூடங்களுக்கு நாம செலுத்துகிற அக்கறையில மதரசாக்களுக்கு எந்த அளவு அக்கறை செலுத்துறோம்? அந்த குழந்தை சரியா ஓதிட்டு வருதான்னு எப்படி கேட்கிறோம்? அல்ஹம்து சூரா ஓதுறதை கேட்டு பாருங்க, கன்றாவியா இருக்கு. நம்ம குழந்தைங்க 4 வருஷம் 5 வருஷம் மக்தூப் மதரசால போய் ஓதிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நீ ஓதுன்னு கேட்டு பாருங்க, கன்றாவியா இருக்கும். இந்த கன்றாவிக்கு ஓதி கொடுக்கிற உஸ்தாதுமார்களை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை சகோதரர்களே. முதலில் நமது குழந்தை எப்படி ஓத வேண்டும் என்கிற தெளிவும் தீர்மானமும் நமக்கு இருக்கணும். எத்தனை கிராத்து கேட்கிறோம், நம்ம போன்ல எத்தனை கிராத்து இருக்குது. இப்ப இந்த குர்ஆன்ல இந்த குழந்தைகள் எவ்வளவு குழந்தைகள் ஓதுவதை நாம பாக்குறோமா இல்லையா? டிவியில பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் வீடியோக்கள்ல பாக்குறோம், ஷார்ட் வீடியோஸ்ல பாக்குறோம். குழந்தைகள் எவ்வளவு அருமையா ஓதுறத பாக்குறோமே. இதை பார்க்கிற போது இது போல நம் குழந்தை ஓத வேண்டும்னு ஆசை நமக்கு வரணுமா இல்லையா? நமக்கு வந்தால்தான் சீர்திருத்தம் மதரசாக்களுக்கு வரும். நாம் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறோமோ அந்த அலட்சியத்தின் மறுமதிப்பைத்தான் நாம் மதரசாக்களிலும் பார்க்கிறோம். ஏதோ குழந்தைங்க வருது, கொஞ்ச நேரம் வர்றாங்க, மதரசா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுதான் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வருவாங்க. வர்ற நேரத்துல 50 குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஓதி கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் அந்த உஸ்தாத் ஓதி கொடுப்பார். சகோதரர்களே, அதிலும் நான் நியாயம் கற்பிக்க வரவில்லை. ஆனால் முதன்மையானது நம்முடைய பொறுப்பு. நம்ம பிள்ளை, நம்ம பையன் இந்த குர்ஆனை கத்துக் கொடுக்கிறதுக்கு தான் நாளைக்கு நமக்கு கேள்வி. இந்த குர்ஆன் இதுக்கு ஓத தெரிஞ்சாதான் நாளைக்கு நமக்கு அல்பாத்திகாவாவது இது ஓதணுமா இல்லையா? இந்த குழந்தை நாளைக்கு நமக்கு அல்பாத்திகாவாவது ஓதணுமா இல்லையா? ஒரு யாசீனாவது நமக்காக அது ஓதணுமா இல்லையா? அப்படி ஓதணும்னா நாம கவனம் செலுத்தணும். இது எப்படி ஓத வேண்டும், யாரை போல் ஓத வேண்டும். படிக்கிறதுல மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம அவர் மாதிரி அப்துல் கலாமை பத்தி சொல்லாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்துல் கலாமுடைய நினைவிடம் ராமேஸ்வரத்துல இருக்கு, நீங்க போய் பாருங்க. அவர் கடைசியா பயணம் செய்தார் இம்பால் நகர், சிம்லாவுக்கு இம்பால் போயிருந்தாரு, சிம்லாவு பக்கத்துல போயிருந்தார், அங்கதான் பயணம் பண்ணார். அந்த பயணத்துல அவர் எடுத்துட்டு போன பொருள்களை எல்லாம் வரிசையா வச்சிருக்காங்க. தன்னுடைய கடைசி பயணத்தில் அவர் எடுத்து சென்ற பொருள்களை எல்லாம் கண்ணாடி பெட்டிக்குள் வைத்திருக்கிறார்கள். அதில் குர்ஆனும் இருக்கிறது, முசல்லாவும் இருக்கிறது. நாம் அந்த வரிசையை பார்த்து விட்டு, இது யாரும் திட்டமிட்டு செய்ததல்ல, எதார்ச்சியாக இருப்பது. அதில் குர்ஆனும் இருந்துச்சு, அதுல முசல்லாவும் இருந்துச்சு. ஒரு முசல்லாவும் பழைய முசல்லாவும் அதுல இருக்கு, ஒரு குர்ஆன் இருக்கு, அவர் போட்டிருந்த பழைய செருப்பும் அதுல இருக்கு. அப்ப அவர் கொண்டு போன கடைசி பொருள்களை வைத்திருக்கிறார்கள், அதில் இது ரெண்டும் கூட இருக்கிறது. அப்ப நாம
எதுக்கெல்லாம் உதாரணம் காட்டுறோமோ அவங்கள அது அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு காட்டுறோமா இல்லையா? இதையும் கூட நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஓதணும் அப்படின்னு நம்ம கவனம் செலுத்தணும். நாம தீர்மானிக்கணும் எத்தனை வயசுக்குள்ள ஓதுறதுன்னு. 8 வயசு 8வது படிக்கிறதுக்கு மேல எந்த பையனும் யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது நம்ம பகுதிகளில். 10 வயசுக்கு மேல எந்த பையனையும் நம்ம கட்டுப்படுத்த முடியறது இல்லை. இப்ப அந்த 10 வயசுக்குள்ள அந்த பையனுக்கு குரானை கத்துக் கொடுத்தா தான் கத்துக் கொடுத்தது. இன்னைக்கெல்லாம் குரான் மனப்பாடம் செய்யக்கூடிய வகுப்புகள் நிறைய வந்துருச்சு. நாம் ஆசைப்பட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளை பட்டதாரிகளாக்குகிற அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி ஹாஃபில்களாக ஆக்கிவிட முடியும். இன்னைக்கு பல இடங்கள்ல குரானை மனப்பாடம் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா? ஹாஃபில்களாக ஆக்க முடியும். நம்மிடத்தில் அக்கறை வரும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை நாம் சிறப்பானவர்களாக உருவாக்க முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நாம் அதுல கவனம் செலுத்தணும். 10 வயசுக்குள்ள நம்முடைய குழந்தைங்களுக்கு குரான் ஓத தெரிஞ்சிடும். தெரியலையா? மதரசால போய் கேட்கணும், ஏன் என் குழந்தைக்கு தெரியல, இதுக்கு மேல என் குழந்தைய நான் இங்க அனுப்ப முடியாது, சீக்கிரம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லணும். இல்லையா பிரைவேட்டா டியூஷன் வச்சு நம்ம கத்துக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தால் அதற்காக செலவு பண்ணுகிற காசு ஒரு வீணான காசாக அமையாது. நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். நான் எல்லாத்தையும் விட முன்னாடி சொல்லுவேன், நம்மிடத்தில் ஒரு அக்கறை இருக்குமானால் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பு வழிகளை லேசானதாக ஆக்கி வைப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எனவே நாம குர்ஆன் ஓதணும். நான் மீண்டும் உங்களிடத்துல மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நீயத்து மட்டும் வைங்க. பள்ளிவாசல் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நீயத்து மட்டும் வைங்க. அடுத்த ரமலானுக்குள்ள நம்ம ஓதிடலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்போ உங்கள்கிட்ட இன்ஷா அல்லாஹ் சத்தமா வந்த மாதிரி தெரியல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் எல்லோரும் நமக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரிய கொடை இந்த அல் குர்ஆன் என்கிற கொடை. நான் சும்மா சொல்லல, மாபெரியன்னு சொல்லும் போது என்னுடைய உடம்பு சிலிர்க்குது. காரணம், அதன் அனுபவங்களில் ஒரு சிலதை அனுபவிக்கிற போதே இது எவ்வளவு பெரிய கொடை என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் வழங்கிய மாபெரிய அறிவு புதையல், வழிகாட்டுகிற பொக்கிஷம் அது. அதை நாம உணர்ந்து ஓதுகிற தௌஃபீக் நமக்கு வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.